जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित जंब फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். எப்போதுமே வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி நீங்க சொல்லக்கூடிய இந்த வார ராசி பலன்ல நான் சில விஷயத்துல முழிச்சுட்டேன், சில விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், சில விஷயத்துல எனக்கு சில விஷயங்களை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படித்தான் அப்படிங்கறத சில விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்ம லைஃப் எப்போதுமே நமக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்குமே கிரகங்களுக்கு நம்ம உட்பட்டவர்கள் தான். இந்த கிரகங்களுடைய அதிதேவதைகள் தான் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்ப மேஷ ராசினா முருகப்பெருமாள், ரிஷப ராசினா பெருமாள், மிதுன ராசினா அதே போல மகாலட்சுமி, ரங்கநாதர், அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்களோட கிரகங்கள் தேவதை, அதிதேவதை, பிரத்யதி தேவதை என்று இருக்கு. ஆனா கிரகங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம பிறக்கும் போது என்ன ஒரு கிரகநிலை இருக்கு, இப்ப என்ன கிரகநிலை இருக்கு, இப்ப கோச்சார ரீதியா நமக்கு என்ன இருக்கு, நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்ம பூமிக்கு வந்திருக்கோம், அந்த நோக்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா, பண்ணிட்டு இருக்கோமா, பண்ண போறோமா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. வாங்க 12 ராசிக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பேசினால் பிரச்சனை, பேசாமல் இருந்தால் தூரம், நம்பினால் ஏமாற்றம், நம்பாமல் இருந்தால் தனிமை. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது உறவுகளுக்குள் அன்பு இருக்கிறது, ஆனால் புரிதல் குறைந்து கொண்டிருக்கிறது. சோ ரொம்ப புரிதல் கிடையாது. ரொம்ப சில விஷயங்களுக்கு அப்ப 12 ராசிக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கும், எதை சமாளிப்பது, எப்படி சமாளிப்பது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது 12 ராசிக்கு. எதை செய்ய போறோம், எதை விட போறோம், என்ன பண்ண போறோம், அதாவது முழு பிதிங்கி இருக்காங்க. என்ன ஐயோ பயப்படுறாங்க. அப்படியே சில நேரத்துல சில பேர் நடக்கிறது நடக்கட்டும்பா, எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படின்னு. எத்தனை நாளைக்கு நீ அந்த மாதிரி போவ? ஏதாவது நீ ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். இறைவன் விட்ட வழியாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். அப்போ அந்த முடிவுல நீ எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்க, எந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ பண்ற அப்படிங்கறதுலதான் இருக்கு. வாங்க 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நடுவுல கூட என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? உண்மையே சொல்றேங்க, ரிஷபராசி இந்த வாரத்துல நான் உங்களுக்கு இது நடக்கும், இது நடக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை விட்டு சென்ற ஒருவரை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முன் அவங்க ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படிங்கறத யோசிங்க. முதல்ல அதை யோசிங்க. ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்ப வராங்க, நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்படி நீங்க ஏத்துக்க கொள்ளக்கூடிய பட்சத்துல ஏன் போனாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அவர் ஏன் சென்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த ஒரு வார்த்தையை மறந்துடாதீங்க. ஒருவர் திரும்பி வருவது மட்டும் முக்கியமல்ல, அவர் மாறி வந்திருக்கிறாரா என்பது முக்கியம். கரெக்டா வந்திருக்காங்களா, மாறி வந்திருக்காங்களா, சரியா வந்திருக்காங்களாங்கிறது தான் முக்கியம். அந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன மறப்போம் மன்னிப்போம்ங்கிறது வேற, ஆனா வந்திருக்கிறவங்க மனசு மாறி கரெக்டா வந்திருக்காங்களா அப்படிங்கிறது முக்கியம். அதே போல் உங்களை தொடர்ந்து காயப்படுத்தும் உறவை ஒரு நாள் சரியாகிவிடும் என்று நினைத்து முடிவில்லாமல் தாங்கிக் கொண்டிருக்காதீர்கள். ஒரு நாளைக்கு எல்லாம் சரியா போயிட்டு நீ ஏன் உன் மனசுக்குள்ள போட்டு நிறைய தாங்கின்றே இருக்காது. உனக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் உன் இருப்பை நிரூபிக்காதே. உன் மதிப்பை உணர்ந்த இடத்தில் நேரடியாக நகர்ந்து செல். இந்த வாரம் உனக்கு எல்லாமே, இந்த வாரத்துல உனக்கு சில உண்மை, சில விஷயங்கள் எல்லாமே உனக்கு புரிய வரும். உனக்கு புரிய வரும்போதுதான் உனக்கு எல்லாமே தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் உனக்கு சொல்றது, கிடைக்காததை நினைத்து கவலைப்படுவதற்கு முன் கையில் இருப்பதை வைத்து பழகிக்கொள், பாதுகாத்துக்கோ. கையில் வச்சிருக்கிறத நினைச்சு கொஞ்சம் பாதுகாத்துக்கோ. வேலையா பாதுகாத்துக்கோ, குடும்பமா பாதுகாத்துக்கோ, நிறைய நல்ல விஷயங்களை பாதுகாத்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. எல்லா விஷயங்களும் நம்முடைய விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ரிஷபராசி இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார ராசி பலன்ல சில நேரங்களில் நாம் ஆசைப்பட்ட மனிதர் நம்முடன் இருக்க மாட்டார்கள். நாம் நம்பிய உறவை நாம் புரிந்து கொள்ளாதது, நாம் உழைத்த இடத்தில் புரிய மதிப்பு கிடைக்காமல் இருப்பது எல்லாமே இருக்கும். ஆனால் அதற்காக நீங்கள் வாழ்க்கையை நிறுத்தி விடாதீர்கள். உங்களுக்கு சொந்தமில்லாத நிழலை பிடித்து ஓடாதீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கான வெளிச்சத்தை தேடி நடக்க தொடங்குங்கள். உங்களுக்கு நான் ஒரு பாதை காட்டுறேன், அந்த பாதையில நீங்க போறதும் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு.
இந்த வாரத்துல குடும்பத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பழைய விஷயம் ஒன்று மீண்டும் பேசப்படலாம். நீண்ட நாட்களா மனதில் வைத்திருந்த ஒரு குறையை ஒருவர் வெளிப்படுத்தலாம். என் மனசுல ரொம்ப நாளா இந்த ஒரு குறை ஓடிட்டு இருந்தது, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் விருப்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. இதுவரை அமைதியாக இருந்த ரிஷபராசினியனர் இந்த முறை தாங்கள் மனதில் இருப்பது வெளிப்படையாக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இவ்வளவு நாள் நான் அமைதியா இருந்துட்டேன், இனிமேல் நான் அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் நான் இப்படிதான் இருப்பேன், இதைத்தான் சொல்ல போறேன், உன்னால என்ன முடிவோ பண்ணு, பினிஷ், என்னோட அமைதி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, பினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி. கணவன் மனைவியிடையே இருந்த தூரம் போல சில பேருக்கு தோன்றலாம். ஒருவர் அன்பை எதிர்பார்ப்பா இன்னொருவர் பொறுப்புகளை நிறைவேற்றுவதையே அன்பாக நினைப்பார். இதனால் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு கூட வரலாம். இந்த வாரம் உங்களிடம் உறவில் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார் சரி என்று நிரூபிப்பதை விட யார் இழக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளும், அதுதான் மிக முக்கியமானது. காதலில் இருப்பவர்களுக்கு குழப்பமான நிலை வரலாம். திருமணம் பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக தாமதத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சிலருக்கு வீட்டில் எதிர்ப்பு இருக்கலாம், சில பேருக்கு கல்யாணம், ரிலேஷன்ஷிப், சில விஷயத்துல எல்லாம் எதிர்ப்பு இருக்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு எதிர்ப்புகள் இருக்கலாம். சோ கொஞ்சம் கவனமா இருக்கும். உணர்ச்சியில் எடுக்கப்பட்ட முடிவு வாழ்க்கை முழுவதும் சுமையாக மாறலாம். மூன்றாவது நபரின் வார்த்தையை கேட்டு உங்கள் துணையை சந்தேகிக்காதீர்கள். பண விஷயத்துல கவனமா இருங்க. பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு திறமை இருக்கிறது. திறமை இருந்து என்ன பிரயோஜனம், சேர்த்து வைக்கிறதுக்கு தெரியலையே, எல்லாத்தையும் இறந்துட்டு நிக்கிறீங்களே சில நேரத்துல, அதையும் பார்த்துக்கோங்க. வீட்டு செலவு, குழந்தை தேவைகள், மருத்துவம், எதிர்பாராத கட்டணம் போன்ற ஒரு சேமிப்பு குறையலாம். கடன் வாங்கி ஒரு பிரச்சனையை சமாளிப்பதற்கு முன் கடனை எப்படி திருப்பி செலுத்துவது என்று முதலில் கவனம் கொள். அடுத்ததாக, உதவி செய்வது நல்ல குணம், ஆனால் உங்களை நீங்களே சிக்கலில் மாட்டிக்கொண்டு உதவி செய்ய நல்ல முடிவு அல்ல. உதவி செய், நீ சிக்கல்ல மாட்டிட்டு உதவி பண்ணாது, எதை செய்யணுங்கிறத பின்ன பார்த்து செய். அதனால் நீங்கள் செய்த வேலைகளுக்கு பதிவுகளை பாதுகாப்ப வைத்துக் கொள்ளுங்கள். உழைப்பு மட்டும் பாட்டாதீர்கள், உங்கள் திறமையின் மதிப்பையும் வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொழில கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு எல்லாமே உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா, ஒரு ஏற்றம் தொடர்பு கூடிய சில விஷயங்கள் உண்டு. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடியவருக்கு டயாலிசிஸ், சின்ன சின்ன மைனர் ஆபரேஷன்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணக்கு ஆவணங்கள் ஒப்பந்தம் போன்ற விஷயத்துல கவனமா இருங்க. சொத்து மற்றும் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமாங்க. உறவுக்காக ஆவணத்தை அலட்சியப்படுத்த ஆவணத்திற்காக உறவை அழித்து விட வேண்டாம். ரெண்டுமே முக்கியம். சோ எதை எப்படி செய்யணுங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. ஒரு திரும்பி வருவது மட்டும் முக்கியமல்ல, அவர் மனம் மாறி இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்த்து ஒருத்தரை ஏத்துக்கோங்க. நீங்களா ஒரு விஷயத்த போய் மாட்டிக்காதீங்க. இந்த வார ராசி பலன், மகாலட்சுமி வழிபாடு நிறைய பண்ணுங்க. ரிஷபராசி கொஞ்சம் குழப்பம் மிகுந்ததா தான் இருக்கு, இருந்தாலும் சமாளிக்க முடியும். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.